we will see models. The models அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, it has been derived from the word mood. மூடுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it expresses the mood of the speaker. அதனால தான் அந்த வார்த்தையிலேருந்து வந்தது தான் மூடுங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் மோடல்ஸ்னு வச்சாங்க. இந்த மோடல்ஸுங்கிறது வந்து மோடல் ஆக்சிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது மோடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மோடல் ஆக்சிலரிஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேராக வரும். கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட், அப்புறம் மஸ்ட்டு, அதோட ஆட்டும் சேர்த்துக்கிறாங்க அதில். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் ஆர் யூஸ்ட் பிஃபோர் ஆர்டினரி வேர்ப்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் மீனிங்ஸ் சச் எஸ் பெர்மிஷன்ஸ், பாசிபிலிட்டி, சர்டனிட்டி அண்ட் நெசசிட்டி. இந்தமாரி பெர்மிஷன், பாசிபிலிட்டி, சர்டனிட்டி, நெசசிட்டியை குறிக்கிறதுக்கு நம்ம வந்து மாடல் வேர்ப்ஸை பயன்படுத்தலாம். இதில் சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, நீடும் டேரும் கூட நம்ம மாடல் வேர்ப்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். திஸ் மாடல் வேர்ப்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் டிஃபெக்டிவ் வேர்ப்ஸுங்கிறாங்க. டிஃபெக்டிவ் வேர்ப்ஸ்னால் ஏதோ குறைபாடு உள்ள வேர்ப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை. அடுத்தது இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் வேர்ப்ஸ்க்கு வந்து எஸ் ஃபார்ம் கிடையாது. நம்ம யூஸ்வலாக வேர்ப் ப்ளஸ் எஸ் வச்சுக்கிறோம் இல்லையா? இப்போ கம்முன்னா கம்ஸ், கோனா கோஸ், அது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். அது மாடல்ஸ்க்கு கிடையாது. அதே போல் அந்த மாடல்ஸ் டோன்ட் ஹாவ் ஐஎன்ஜி ஃபார்ம். அதுக்கு ஐஎன்ஜி போட முடியாது. இப்போ கோனா கோயிங் போடுறோம், சீனா சீயிங் போடுறோம், கேன்னா அதுக்கு ஐஎன்ஜி போட முடியாது. ஸோ மாடலுக்கு வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் கிடையாது. அதே போல் இடி ஃபார்ம்ஸும் கிடையாது. இப்போ ப்ளே, இந்த கேனுங்கிறது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டு டினோட் எபிலிட்டி. எபிலிட்டினா என்னென்னா, என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். அடுத்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பெர்மிஷன். இப்போ கேன் ஐ கோ டு த லைப்ரரி. இப்போது லைப்ரரிக்கு நான் போகலாமா அப்படிங்கிறது. இதில் இந்த மே யூஸ் பண்ணுறதுலேயும் நம்ம பர்மிஷனில் யூஸ் பண்ணுறோம். இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, இந்த கேன், மே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இட் ஹேஸ் காட் சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸு. இப்போ கேனில் வந்து பெர்மிஷனில் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா, கேன் ஐ கோ டு த லைப்ரரி. அதே மேல என்ன பெர்மிஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மே ஐ கோ டு த சினிமான்னு வச்சுங்க, இல்லை மே ஐ கோ டு த லைப்ரரி, ரெசிடென்ஸாகவே இருக்கட்டும். இதில் கேன் ஐ கோ டு த லைப்ரரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லைப்ரரி போவதற்கு எனக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்குறது. மே ஐ கோ டு த சினிமா ஆர் லைப்ரரின்னு கேட்கும்போது என்னென்னா, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் சினிமாவுக்கு போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். பட் கேன் ஐ கோ டு த லைப்ரரி அப்படின்னா, உங்களோட பர்மிஷன் எனக்கு தேவையில்லை, நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் போயிடுவேன். அப்போது அந்த மேங்கிறது கொஞ்சம் பொலைட்டாக வரும், கேனுங்கிறது கொஞ்சம் அப்பர் ஹேண்டாக இருக்கும். அது இதான் வித்தியாசம் அதில். அதே கேன் பி யூஸ் டு டினோட் ரெக்வெஸ்ட். என்ன ரெக்வெஸ்ட்னா, கேன் யூ வெயிட் எ மொமெண்ட் ப்ளீஸ், எனக்காக தயவு செஞ்சு காத்திருக்க முடியுமா அப்படின்னு பணிஞ்சு கேட்குறது. அல்லது ஆஃபர். ஆஃபர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ கேன் லெண்ட் யூ மை பென். இதில் இந்த ஆஃபருக்கும் கிவ்வுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர்னா என்ன அர்த்தம், ஐ கேன் ஆஃபர் யூ மை பென், ஐ கேன் கிவ் யூ மை பென் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆஃபர்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு கொடுக்குற பேனாவை, அந்த பேனாவை வாங்குறது வாங்காதும் உங்கள் இஷ்டம். பட் அதுவே வந்து கிவ்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, நான் கொடுக்குறேன், கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், வாங்கிக்கணும். அந்த ஆஃபருக்கும் கிவ்வுக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட்டு குட்டு. குட்டு எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதுவும் எபிலிட்டி தான். இப்போ கேனும் எபிலிட்டி தான், குட்டும் எபிலிட்டி தான். கேனுங்கிறது ப்ரெசனன்ஸில் எபிலிட்டி, குட்டுங்கிறது பாஸ்டில் எபிலிட்டி. அப்போ ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னு இருக்குது, இங்கே வந்து ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் அப்போ இங்கிலீஷ் பேச முடிந்தது. அடுத்து வேறு எப்போ யூஸ் பண்ணலாம் குட்டுன்னா, பொலைட் ரெக்வெஸ்ட்டாக இருக்கலாம். இப்போ குட் யூ வெயிட் அ மொமெண்ட் ப்ளீஸ். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா, கேன் யூ வெயிட் அ மொமெண்ட் ப்ளீஸ்னு இருந்துச்சு. அது அப்படியே பாஸ்ட் டென்ஸில் மே. மேங்கிறது இட் டினோட்ஸ் த பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டின்னா என்ன, நடந்தாலும் நடக்கலாம், இல்லைனாலும் இல்லை. அப்போ இட் மே ரெயின் டுடே அப்படின்னு இருக்கு. ஸோ மழை பெய்தாலும் பெய்யலாம், இல்லைனாலும் இல்லை, டவுட்டு தான்.
அதே மே கேன் பி யூஸ் டு டினோட் பெர்மிஷன். இப்போ மே ஐ கோ டு த சினிமா, அதை ஏற்கனவே பார்த்தோம். அது இதில் அந்த கேன் அண்ட் மே இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் பெர்மிஷன், பட் மே இஸ் ரேதர் ஃபார்மல். இதுதான் அது கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும். அது அடுத்து இந்த கேனுக்கும் மேக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் பாசிபிலிட்டி இன் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸில் மேயை நம்ம யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ் சென்டென்ஸில் கேனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he may be at home. அப்போ அவன் வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ கேனுங்கிறது எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கேன் இஸ் யூஸ்ட் இன் இன்ட்ரோகேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் திஸ் பி ட்ரூ? இது உண்மையாக இருக்கலாமா அப்படின்னு கேட்குறது. இட் cannot பி ட்ரூ, அது ட்ரூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ மேங்கிறது நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கும் கேனை வந்து நெகட்டிவ் சென்டென்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது மேக்கும் கேனுக்கும் உள்ள தொடர்பு. இது அடுத்தது மைட்டு. மைட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பாசிபிலிட்டி தான். இப்போ மேயும் பாசிபிலிட்டி தான், மைட்டும் பாசிபிலிட்டி தான். ஆனால் இது என்ன ஆகுதுன்னா, மைட்டுங்கிறது மேயோட லெஸ் பாசிபிள். அதுதான் அது. அப்போ இட் மைட் ரெயின் டுடே, இட் மே ரெயின் டுடே அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இட் மே ரெயின் அப்படின்னா ஒரு 80% வந்து மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மைட்டுன்னு சொல்லும் போது என்ன ஆகுனா, இன்னும் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போயிடுது. அப்போது என்ன ஆகுனா, ஒரு 60% 50% தான் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் மேக்கும் மைட்டுக்குள்ள வித்தியாசம் இதில். அடுத்தது மஸ்ட். மஸ்ட்டுங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸு, வேகமாக இருக்கலாம், அல்லது நெசசிட்டி, தேவையாக இருக்கலாம். இப்போ ஐ மஸ்ட் கோ டு த மார்க்கெட் டுடேன்னு இருக்குது. அப்போது நான் கட்டாயம் மார்க்கெட்டு போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா வீட்டில் வந்து திங்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு. அப்போ நிச்சயம் நான் மார்க்கெட் போய் வாங்கி தான் ஆகணும். அது மஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். ரெக்கமெண்டேஷன். ஸோ மஸ்ட் கேன் பி யூஸ் டு டினோட் ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்டேஷன் என்ன? நம்ம ஏதோ ஒரு இது ரெக்கமெண்ட் பண்ணுறோம் எதுக்கோ ஒன்று. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ மஸ்ட் ரீட் த நியூ நாவல். அப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இந்த நாவலை படித்தாகணும், அப்படி படிச்சேன்னா நீ அதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம் அந்த புக்கை பற்றி. ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். அதான். அடுத்தது ஷேல். ஷேலுங்கிறது பெரும்பாலும் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சஜஷன். சஜஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதும் உன்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லுது. ஷெல் ஐ கேரியர் பேக்? நான் உன்னுடைய பேக் எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன், நீ விருப்பப்பட்டால் நான் எடுத்துகிட்டு போவேன், இல்லைன்னா நீ கிடையாது அப்படின்னு சொல்கிறது. இந்த மஸ்ட்டு சொல்லும் போது நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். மஸ்ட்டுங்கிறது பெரும்பாலும் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டு டினோட் ப்ரெசன்ட் ஆர் நியர் ஃபியூச்சர். இதில் மஸ்ட்டுக்கும் ஹேடு டூக்கும் தொடர்பு இருக்குது. மஸ்ட்டுங்கிறது ப்ரெசன்டென்ஸுக்கும், ஹேடு டூங்கிறது பாஸ்ட் டென்ஸுக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் வி ஹேட் டு கெட் அப் இயர்லி, எஸ்டர்டே வி ஹேட் டு கெட் அப் இயர்லி அப்படின்னு வருது. அப்போ பாஸ்ட் டென்ஸில் ஒரு கட்டாயத்தை குறிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஹேட் டு போடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மஸ்ட்டுக்கும் ஹேவ் டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஸ்ட்டு சொன்னோம்னா, ஐ மஸ்ட் பி ஆன் ஏ டயட் ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன், ஐ ஹாவ் டு பி ஆன் ஏ டயட். அப்போ மஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஹாவ் போடுறோம். அப்போ ஐ மஸ்ட் பி ஆன் ஏ டயட்னு என்ன அர்த்தம்னா, இட்ஸ் மை ஓன் ஐடியா. நான் தான் ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேன் டயட்டில் இருக்கலாம்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒன், ஐ ஹாவ் டு பி ஆன் ஏ டயட் அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து என்னை வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த டாக்டர் ஹேஸ் டோல்டு மீ டு பி ஆன் டயட். அப்போ டாக்டர் சொல்லி தான் நான் டயட்டாக இருக்கிறேன். ஸோ அந்த மஸ்ட் அண்ட் ஹாவ் டுக்கு உள்ள ஷுட்டு. இந்த ஷுட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அட்வைஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அட்வைஸ் பண்ணுற மாதிரி. இப்போ யூ ஷுட் டிரைவ் கேர்ஃபுல்லி ஆன் த ஹைவே. அப்போ ஹைவேல போகும்போது நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். அப்போ நம்ம ஷுட்டை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன்னா ஏதோ ஒன்று கேட்குறது, ஏதோ ஒன்று சொல்கிறது, விரும்புறது. இப்போ யூ ஷுட் ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ் வென் யூ லீவ் த ரூம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீ ரூம் விட்டு போகும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்கிறது அந்த ஷுட்டை யூஸ் பண்ணலாம்.
யூஸ் பண்ணலாம். அடுத்து எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வில்லை யூஸ் பண்ணுறோம். இந்த ஷெல்லுக்கும் வில்லுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷெல் பெரும்பாலும் நம்ம வந்து ஃபஸ்ட் பர்சனில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் அதர் தென் ஃபஸ்ட் பர்சன் நம்ம வில்லை யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டு டினோட் விஷ், ரெக்வெஸ்ட்டு, டிமாண்ட் ஆர் ஆர்டர். இது நாலுத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வில் யூ ப்ளீஸ் ஷட் த டோர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம ஒரு ஆர்டராக சொல்லவோ அல்லது டிமாண்ட் பண்ணியோ சொல்லும் போது வில்லை யூஸ் பண்ணலாம். அதேமாரி ப்ரெடிக்ஷன். ப்ரெடிக்ஷன் அப்படின்னா பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிறது. அது அசம்ஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு நம்மளா கற்பனை பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஐ திங்க் இட் வில் ரெயின் ஆன் ஃப்ரைடே. ஆக்சுவலாக என்ன ஃப்ரைடேயே வரல, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் திங்க் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் அ ப்ரெடிக்ஷன் ஆர் அன் அசம்ஷன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வில் இஸ் யூஸ் டு டினோட் ஸ்பான்டேனியஸ் டெசிஷன். இப்போ டெசிஷன்னா ஒரு முடிவு, ஸ்பான்டேனியஸ்னா ஆன் த ஸ்பாட் யாரும் சொல்லாமல் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொல்கிறாரு கேன் சம்படி டேக் மீ டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ சாய்ஸை வந்து த்ரோ பண்ணுறாரு. அந்த கும்பலில் யார் வேணாலும் என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்குறாரு. டக்குன்னு வேணாம்ன்றான், யோசிக்காம என்னன்றான் ஐ வில் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ அது வில் இஸ் யூஸ் டு டினோட் ஸ்பான்டேனியஸ் டெசிஷன். அடுத்தது வுட்டு. இந்த வுட்டுங்கிறது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா விஷ் ஆர் ரெக்வெஸ்ட். ஒரு விஷாக இருக்கலாம் அல்லது ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டலாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வுட் யூ ஷட் த டோர் ப்ளீஸ். இந்த இப்போ ஏற்கனவே நம்ம வில் யூ ஷட் த டோர் பார்த்தோம். இங்கே வுட் யூ ஷட். இது வுட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வில்லோட இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக இறங்கி வரும். அதான் அதுக்கு வித்தியாசம். அது இப்போ ஐ வில் கம், ஐ வுட் கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஹேபிட்ஸ். அடுத்து டு டினோட் ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். அப்போ சம்டைம்ஸ் ஹீ வுட் பிரிங் ஃப்ளவர்ஸ் டு மீ. அப்போ அதை ஒரு வழக்கமாக வச்சுருந்தான், எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் கொண்டு வரதை வழக்கமாக வச்சுருந்தான். அப்போ நம்ம யூஸ் பண்ணும் போதும். அடுத்தது ஆட்டு. ஆட்டுங்கிறது ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டியூட்டி. டியூட்டின்னு நம்மளுடைய கடமை, வேலைன்னு சொல்லலாம். அப்போ யூ ஆட் டு சப்மிட் அசைன்மெண்ட் ஆன் டைம். அப்போ அந்த டயத்துக்குள்ளே நீ அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுறது நல்லது, நீ செய்யணும், அதான் உன்னுடைய கடமை, டியூட்டின்னு சொல்கிறோம். அடுத்து மாரல் ஆப்ளிகேஷன். மாரல் ஆப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வி ஆட் டு ஹெல்ப் த நீடி. அப்போ யாருக்கு நம்ம உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவி செய்கிறது நல்லது, அது ஒரு ஆப்ளிகேஷன். அடுத்து நெசசிட்டி. ஆட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா நெசசிட்டி. நெசசிட்டி என்ன? தேவை. இப்போ கட்டாயமாக அதை செய்கிற மாதிரி தான் வருது. வி ஆட் டு ஹையர் சம் ஃபர்னிச்சர் ஃபார் பார்ட்டி. ஆக்சுவலாக பார்ட்டி நடக்க போகுது, அப்போ பார்ட்டிக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்போ நம்ம நிச்சயம் என்ன பண்ணணும், ஃபர்னிச்சர் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபர்னிச்சர் பத்தலை, அப்போ இன்னும் ஃபர்னிச்சர் நம்ம என்ன பண்ணணும், வாடகைக்கு எடுக்கணும். அப்போது வி ஆட் டு அந்த கண்டிஷனை சொல்கிறது, அந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் அப்படிங்கும்போது வி ஆட் டு ஹையர் சம் ஃபர்னிச்சர் ஃபார் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் யூஸ்டு டு. யூஸ்டுங்கிறது பெரும்பாலுமே என்ன சொல்லுவோம்னா ஒரு பாஸ்டில் நடக்கக்கூடிய ஹேபிட்ஸ், வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு ஹேபிட்ஸ், அதை தான் நம்ம யூஸ் டு பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபாதர் யூஸ் டு வாக் ஃபார் எ லாங் ஹவர்ஸ் வென் ஹி வாஸ் யங். அப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது இல்லை சிறு வயசாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, ரொம்ப தூரம் நடந்து போவதை வழக்கமாக வைத்திருந்தார். அந்த வழக்கமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாஸ்ட் ஈவெண்ட்டை குறிக்கும் போது யூஸ் டு நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தது நீட்டு. இந்த நீட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெசசிட்டி. நெசசிட்டின்னா என்ன? ஐ நீட் டு பை எ பேக்கெட் ஆஃப் மில்க். அப்போது கட்டாயம் நான் வந்து ஒரு பேக்கெட் ஆஃப் மில்க் வந்து வாங்கி ஆகணும், வேறு வழி இல்லை. அதான் சொல்லுவாங்க, நீடுக்கும் வாண்ட்டுக்கும் சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஐ நீட் 100 rupees டு கன்சல்ட் அ டாக்டர். அடுத்தது ஐ வாண்ட் 100 rupees டு பை ஸ்நாக்ஸ். இப்போ நீடுன்னு பார்க்கும்போது கட்டாயமாகிடுது, வாண்ட்டுன்னு பார்க்கும்போது என்ன, அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த அர்த்தத்தை குறிக்கிறது தான் அது. ஸோ அடுத்து நீடு எப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மாரல் ஆப்ளிகேஷன். மாரல் ஆப்ளிகேஷனை கட்டாயம் நம்ம ஒரு மாதிரி செஞ்சுக்கணும். அதை வி நீட் டு கீப் அவர் என்விரான்மெண்ட் க்ளீன். அப்போ நம்மளோட சுற்றுப்புறத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு நல்லா இருக்கும். அப்போ அது நமக்கு தேவையாயிடுது, கட்டாயமாயிடுது.
கட்டாயமாயிடுது. லாஸ்ட் ஒன் டேர். டேருங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, போல்ட்னஸ். அப்போ ஐ டேர் நாட் கோ அவுட் இன் த டார்க். அப்போ அந்த இருட்டுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம டேரை யூஸ் பண்ணலாம். அதே டேரை எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டு டினோட் சேலஞ்ச். சேலஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹவு டேர் யூ என்டர் மை ரூம். அப்போ எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த ரூம்குள்ளே நின்று என் ரூம்குள்ளே நின்று வருவ அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டேரை பயன்படுத்தலாம். தேங்க்யூ.